சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் வழக்கறிஞர் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்தி. திருத்தணி பெரிய கடும்பூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்பழகனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உதயகுமாருக்கும் நில சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கறிஞர் அன்பழகன் மற்றும் அவரது மனைவி மீது உதயகுமார் அடியாட்களை வைத்து அடித்ததாக திருத்தணி காவல் நிலையத்தில் அன்பழகன் மனைவி ராணி புகார் அளித்தார். அதேபோல் உதயகுமார் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை தரப்பில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அடிபட்ட வழக்கறிஞர் அன்பழகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று திருத்தணி வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருத்தணி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர் அன்பழகன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் மற்றும் வழக்கறிஞர் அன்பழகன் மற்றும் அவருடைய மனைவியை தாக்கிய உதயகுமார் அவருடைய ஆட்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் வேலாயுதம், பவானி முருகன், மோகன்ராஜ், மூத்த வழக்கறிஞர்கள் பார்த்தசாரதி, திருநாவுக்கரசு, CJ சீனிவாசன், தியாகராஜன், ஜெகநாதன், சிவராஜ், விஷ்ணு, செல்வம், பிரபு உட்பட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருத்தணி ASP சுபம் திமன் காவல்துறை அதிகாரிகளையும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளையும் அழைத்து இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்.